Day 11 feeling dystoxicity. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பாடி பெயின் மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்வியும் தான். அதுலேயும் சில கொஷின்ஸ்லாம் இருக்கே, நீ மட்டும் தான் புள்ள பெற்றிருக்கியா, யாரும் புள்ள பெற்று வளர்க்கலையா, பால் பத்தலையா, குழந்தைய அழுதுகிட்டே இருக்குது, நீ எதுவும் சரியாக பார்த்துக்கலையா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஸ்லீப் டெப்ரிவேஷன், புது ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படா டேக் ஓவர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குடைச்சலாக தான் இருக்கும். இதில் இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் வந்துட்டு எரிச்சல் படுத்தும். இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் கேட்காம குழந்தை கூட நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு, எனக்கு புரியுது உனக்கு டயர்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு, இந்த மாதிரி அன்பாக பேசினாமல் சும்மா உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து புதுசாக குழந்தை பெற்ற அம்மாக்கள் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் பி கைண்ட் டு ஹர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அட்வைஸோ வேறு எதுவும் தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு எமோஷனல் சப்போர்ட் தான் தேவை. எனக்கெலாம் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒரு வாரம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன், எதுக்குன்னே தெரியல, நான் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ சூஸ் லவ் ஓவர் எனிதிங். ஒரு எமோஷ்னலாக சேஃபராக ஃபீல் பண்ணக்கூடிய அம்மா தான் வந்துட்டு ஒரு ஹாப்பியான குழந்தைய வளர்த்தெடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் பி கைண்ட் டு ஹர். எமோஷ்னல் சப்போர்ட் கொடுங்க, அதாவது அன்பாக இருங்க, ஆதரவு கொடுங்க.